உங்களுடைய வாழ்க்கையில் அதிர்ச்சியான ஆபத்துக்களும் வந்திருக்கின்றன. எங்களுடைய குடும்ப வாழ்விலும் சரி, தனிப்பட்ட வாழ்விலும் சரி, நாங்கள் சந்தித்த சவால்களுக்கும் கடினங்களுக்கும் அளவே கிடையாது. ஆனால் இவ்வளவு கடினங்களையும் தாண்டி இன்று உங்கள் முன்பதாக மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த பணிவோடு நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அது கடவுளுடைய மாபெரும் இரக்கம். கடவுளுடைய மாபெரும் இரக்கம். அதை நினைக்கிற போது கண்கள் ஆனந்த கண்ணீரினால் நிறைகின்றன. மனம் துள்ளி குதிக்கிறது. கடவுள் இவ்வளவு இரக்கம் கொண்டவரா என்று நினைக்கிற அளவுக்கு எங்களுடைய வாழ்க்கையிலே கடினங்களும் வந்திருக்கின்றன, போராட்டங்களும் வந்திருக்கின்றன. மரணத்தினுடைய விளிம்புக்கு சென்று வந்த காலங்களையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். எல்லா சூழல்களையும் கடந்து கடவுள் இந்த நாட்களிலே எங்களை பயன்படுத்தினார். உங்களுக்கு தெரியும், பேராயர் தேர்தல் எளிது அல்ல, மிக கடினம். இந்த கடினமான பயணத்தில் கடவுள் கூடவே இருந்தார். சந்தித்த விமர்சனங்களுக்கு அளவே கிடையாது. வெல்வோமா வெல்ல மாட்டோமா என்கிற கலக்கங்களும் இருக்கத்தான் செய்தன. வென்று விட்டோம். அப்போது மனசுல ஒரு எண்ணம் என்னன்னா, பரவாயில்ல, வென்று விட்டோம் என்கிற ஒரு மிகப்பெரிய தைரியம். இனி நம்ம சமாதானமா இருக்கலாம். அப்போது ஒருத்தர் சொன்னாரு, ரெண்டு பேர் பேசிடுறாங்க. ஒருத்தர் சொல்றாரு, எலெக்ஷன் எல்லாம் நல்லா முடிஞ்சு நெய்யூர் பாஸ்டர் முதலாவது வந்து விட்டாராமே அப்படின்னு சொல்ற சமயம் அடுத்தவர் சொல்றாரு, அதுதான் கேஸ் போட்டுட்டாங்களே அப்படின்னாரு. அப்போது நான் நினைத்தேன், அந்த கடினம் என்பது குறையவில்லை. நாம் இன்னும் அந்த ஒரு சவாலிலே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று நான் நினைத்தேன். அன்புக்குரியவர்களே, வாழ்க்கையின் ஒவ்வொரு நிலைகளிலும் கடவுள் துணையாகவே இருந்திருக்கிறார். கடவுளுடைய இரக்கத்தை மிக அதிகமாக அனுபவித்தவர்கள் நாங்கள். குறிப்பாக நெய்யூர் திருச்சபையிலே நான் பணியாற்றிய அத்தனை திருச்சபைகளை விட நெய்யூர் திருச்சபையிலே தான் கடவுளுடைய அருளை அதிகமாக நாங்கள் கண்டு கொண்டோம். நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லையா, யாரோட திருச்சபையில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் தான் கிழிச்சாங்க. நெய்யூரில் வாழ்க்கையே கிழிச்சு கிழிச்சு சின்ன பின்னமாக்கினார்கள். ஆனால் கடவுள் எங்களை கைவிடவே இல்லை. கடவுள் கூடவே இருந்தார். அளவில்லை, ஒரு நாளும் அளவில்லை, ஒரு நாளும் கவலை கொள்ளவில்லை. ஆனால் கடவுள் கூடவே இருந்தார். அதற்கு காரணம் உங்களுடைய இறைவேண்டலும் உண்டு என்பதை நான் சொல்லுவதற்கு நான் ஒரு நாளும் தயங்க மாட்டேன். அன்புக்குரியவர்களே, நாங்கள் எங்கள் வாழ்வில் கண்டுகொண்ட அந்த கடவுளின் இரக்கத்தை நீங்கள் அனைவரும் வாழ்விலே சொந்தமாக்க வேண்டும். ஏற்றங்கள் இரக்கங்கள் உண்டு, மேடு பள்ளங்கள் உண்டு. இவைகளை எல்லாம் நாம் கடந்து சென்றாலும் கடவுள் கூடவே இருக்கிறார். நாம் சந்திக்கிற கிறிஸ்து பிறப்பு பண்டிகை, கிறிஸ்து பிறந்தார்.